வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு திருமூலரின் திருமந்திர கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவியின் 2770. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே. வாழ்க வளமுடன். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே என்று கூறுகிறார். புறத்தோற்றங்களை நாம் வெளியிலே பார்க்கிறோம். இறைவன் வெளியிலே இருப்பதாக தேடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறு தேடுவது சரியில்லை. நமக்கு உள்ளே தேட வேண்டியதுதான் இறை நிலை என்பதை கூறி, வெளியிலே காண முடியாத உள்ளுக்குள் ஒளி தேடும் அந்த நெற்றிக்கு நடுவில் புருவ இடைவெளியில் உற்று நோக்கினால், உற்று உற்று பார்த்தால் அங்கே விளக்கேற்றி வீடு ஒளி வீசுவதாக, இந்த அக வீட்டில் ஒளியை கூட்டுவதாக அது அமைகிறது. இங்குதான் பரமன் இருப்பிடம் என அக இருளை நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்கு சாத்தியக்கூறி இருக்கிறது. வெளியே தேட வேண்டாம். இரு புருவ மையத்தில் குருவின் ஆசீர்வாதம் பெற்று அவருடைய கருணையை ஏற்றுக்கொண்டு இறையாற்றலை இறைஞ்சி இந்த எழுச்சியை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உற்று உற்று பார்க்க அந்த புருவ மையத்தை ஒளிவிடும் மந்திரம். மந்திரம் ஏதும் தேவையில்லை, அதுவே இயக்கமாகும். பற்றுக்கு பற்றாய், யாரை பற்றினால் வீடு பேறு முக்தி மோட்சம் என்று அந்த சமாதி நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பி பயணிக்கிறீர்களோ அந்த பயணம் சிற்று அம்பலம். சிற்று அம்பலம் என்று சொன்னால் வெளியிலே இருக்கக்கூடிய அது பேரம்பலம். நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர்வது சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டு இந்த வீட்டில் வெளிச்சத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறும் திருமூலர் கூறி சென்றார். அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள் அதை மெய்ப்பிக்கும் வகையில் நமக்கு இந்த தவத்தை கொடுத்து ஆக்கினையில் கவனி என்று கூறி, ஓர்மை சீர்மை கூர்மை நேர்மை என்பதாக நீ மாறும்போது உனக்குள் அந்த நேர்மையாக எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையாக நீயே மாறிப்போவாய். அப்பொழுது அந்த சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த அகத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நீ உள் உணர்வாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்று கூறியிருக்கிறார். போதனை மட்டும் அல்ல, இது சாதனைதான் என்று கூறி சென்றிருக்கும் அருட்தந்தையை பற்றி கொள்வோம். திருமூலர் காட்டிய இந்த வழியை நாம் இந்த இலக்கை அடைய முயற்சிப்போம், பயிற்சிப்போம், பழக்கமாக்கிக் கொள்வோம். எப்போதும்
குருவை பற்றி கொண்டு இறையை நோக்கி பயணிப்பதுதான் எனது வேலை என்று நம்மை மாற்றும்போது நமக்கு இந்த சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் இந்த அகத்துக்குள் இருளை நீக்குவதாக நமக்கு அமையும் என்று கூறும் வேதாத்திரியையும் திருமூலரையும் இதுகாரும் செவிமடுத்து இந்த விளக்கத்தை கேட்ட உங்களுக்கும் இவை என்னுள் மலர்த்திய அந்த இறையாற்றலுக்கும் உருவாற்றலுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.